சரி, நான் அப்போ இந்த 2 சினாரியோ சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஒண்ணு வந்து இப்போ காலேஜ் ஒருத்தர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உடனே ஒரு ஜாப் கிடைச்சு போறதுக்கும், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க சொன்ன மாரி பிஜி கோர்சஸ் எடுத்து இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துட்டு ஒருத்தர் ஒர்க் போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மெயினா பாக்குறீங்க? ஸோ இப்படி போற ஒருத்தருக்கும் அப்படி போற ஒருத்தருக்கும் ஜாப்க்கான சேலஞ்சஸ் என்னவா இருக்கும்? இல்ல அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி போறதுக்கான பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆன்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக கேட்கணும். ஜென்ரலாக வந்து +2 முடிச்சுட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை, கிராஜுவேஷனுக்கு போயிடுவாங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கலாமா, இல்லை ஸ்டூடெண்ட் வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா, இல்லை ஜாபுக்கு போகலாமா. இப்போ ஜாபுக்கு போனவங்க எல்லாம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணாலும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாமேன்னு எப்பவும் ரிக்ரெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாபில் போயிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு அடா நம்மளும் அப்படியே போகலாமான்னு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எது சூஸ் பண்ணணும்னு பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கு தான் ஒரு பெரிய சொல்யூஷனே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏன் ஜாபு ஹையர் ஸ்டடீஸ்னு சூஸ் பண்ணணும், இப்போ பண்ண வேணாம், ரெண்டும் சேர்த்தே பண்ணலாம். இப்போ எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு MBA அலாங் வித் ஜாப் பண்ணுவாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு ஜாப்க்கு போனால் ஒரு மினிமம் ஃப்ரெஷருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15,000 ஆச்சு சேலரி மினிமம் டு மினிமம் கிடைக்கும். ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா மினிமம் 2 lakhs கொடுக்குறோம் per annum. ஸோ அது வந்து 16,666. ஸோ அவங்க ஜாப்க்கு போனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது கொடுத்துட்றோம். ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனால் அவங்களுக்கு ஒரு MBA ஃப்ரம் ஒன் டாப் டயர் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, அதுலேருந்து UGC அப்ரூவ்டு ஒரு ரெகுலர் MBA சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். ஸோ தே கெட் போத். ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜுக்கு போய்ட்டு ரெகுலராக 2 இயர்ஸ் MBA படிக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு ஜாபில் இருக்கார், இன்னொருத்தர் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு கம்பெனி வந்தால் இல்லை நம்மளே ஹையர் பண்ணோன்னா who will we prefer hiring? Someone who's just gone to some college and did an MBA degree, or someone who's done an MBA or MCA degree along with a 2 years of experience? யாரை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம்? Definitely someone with that experience தான். So that is what we are doing in this program.